அடுத்த வசனமாக பார்க்க இருப்பது அத்தியாயம் 2 வசனம் 11 மற்றும் 12 திருக்குரானில் இந்த வசனத்தை முதலில் வாசித்து கொள்ளலாம். மேலும் பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள்தான் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்த வசனமாக அறிவீராக, நிச்சயமாக அவர்கள்தாம் குழப்பம் உண்டாக்குபவர்கள், ஆனால் அவர்கள் உணர்வதற்கில்லை. இது 12வது வசனமாக குறிப்பிடுகின்றது. இந்த வசனம் நமக்கு என்ன தெரியப்படுத்துகின்றது என்றால், பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது நாங்கள் தான் சீர்திருத்தவாதிகள் என்று அவர்கள் கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது வெளிவேடக்காரர்களை பற்றி இது பேசுகின்றது. வெளியே தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொண்டு உள்ளே தீய எண்ணங்களுடன் செயல்படுபவர்களின் செயல்படுபவர்களை பற்றி இது விளக்குகின்றது. இவர்கள் செய்யும் தவறுகளை யாராவது சுட்டி காட்டினால் நாங்கள் உலகை நல்வழிப்படுத்தவே பாடுபடுகின்றோம், அமைதியைத்தான் நிலைநாட்டுகின்றோம் என்று நியாயப்படுத்துகின்றார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால், தீமையை செய்துவிட்டு அதை நன்மை அல்லது வளர்ச்சி என்று சுயத்தம்பட்டம் அடிக்கும் மனநிலைமை இந்த வசனம் நமக்கு சாடுகின்றது. இதை பார்த்தோம்னால், ஒரு நிறுவனம் காடுகளை அழித்து ஆறுகளை மாசுபடுத்தி ஒரு தொழிற்சாலையை உருவாக்குகின்றது என்று நினைத்து கொள்வோம். மக்கள் அதை தட்டி கேட்கும் பொழுது நாங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குகின்றோம், பொருளாதாரத்தை சீர்படுத்துகின்றோம் என்று தங்களின் அழிவு வேலைக்கு வளர்ச்சி என முகமூடி அணிவிப்பது போலாகும். அதாவது இந்த வசனத்தில் நயவஞ்சகக்காரர்கள் தங்களின் தீய செயல்களை நன்மையாக கருதுவதை மருத்துவத்தை வைத்து ஊமையாக நாம் இதில் கூறலாம். பார்க்க போனால், உடலை கெடுக்கும் நஞ்சு மருந்துகளை கொடுத்து நோயாளிகளை அழிக்காதீர்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் நாங்கள் நோயை குணப்படுத்தும் சிறந்த மருத்துவம் செய்கின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் உடலை மெல்ல மெல்ல கொல்லும் நயவஞ்சக்காரர்கள். எனினும் அதை அவர்கள் உணர்வது இல்லை. தவறான செயலை செய்துவிட்டு அதை சீர்திருத்தம் அல்லது சிறந்த மருத்துவம் என்று நியாயப்படுத்தும் அவர்களின் போலித்தனத்தை இது விளக்குகின்றது. இதை கல்வியோடும் நாம் ஒப்பிட்டு பார்த்தலாம். இந்த வசனத்தை நீங்கள் கல்வி மற்றும் தற்கால வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு கொள்ள பார்த்தோமேனால், படிப்பு என்பது வெறும் பிழைப்புக்கானது அல்ல. இன்றைய உலகில் கல்வி என்பது வெறும் பணம் சம்பாதிப்பதற்கும் ஆடம்பரமாக வாழ்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வதற்கும் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது என்ற எண்ணம் பரவலாக உள்ளது. ஆனால் உண்மை அதுவல்ல. சீர்திருத்தம் என்ற பெயரில் நடக்கும் ஏமாற்றங்களை பார்த்தால், இந்த வசனத்தில் உள்ளவர்கள் சீர்திருத்தவாதிகள் என்று கூறிக்கொண்டு குழப்பம் விளைவிப்பதாக இறைவேதம் நமக்கு இதில் கூறுகின்றது. அதுபோல அதாவது உலக கல்வி மட்டும் மனிதனை சீர்படுத்தி விடாது. நாங்கள் உலகை முன்னேற்றுகின்றோம், நாகரீகத்தை வளர்க்கின்றோம் என்ற பெயரில் மனிதநேயத்தை மறந்து உலகை இன்னும் சீரழிவை நோக்கிய பலர் கொண்டு செல்கின்றார்கள். அதாவது உண்மையில் கல்வியின் அவசியம் என்னவென்றால், மனிதன் இந்த உலகில் வாழ ஒழுக்கமும் ஆன்மீக விழிப்புணர்வும் சக மனிதர்களை நேசிக்கும் குணமும் அவசியம். அதை விடுத்து நாங்கள் உலகையே சீர்படுத்த போகிறோம் என்று கூறிக்கொண்டு மனிதர்களின் மன அமைதியை கெடுக்கும் கல்வி முறை அவசியமற்றது. சுருக்கமாக சொல்லப்போனால், உலகியல் படிப்பு என்பது ஆடம்பர வாழ்க்கை முறையை உருவாக்குவதற்காக அல்ல, மாறாக நாமே சுய பரிசோதனை செய்து உலகில் குழப்பம் விளைவிக்காமல் மனித நேயத்தோடு வாழ கற்றுக்கொள்வதற்காகவே ஆகும். அதாவது இதில் இறைவன் நான் என்ன இரண்டு எடுத்துக்காட்டை நான் சொன்னேன். முதலில் மருத்துவம் மற்றும் கல்வி. மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் கல்வியையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மருத்துவம் எப்பொழுதுமே ஒரு மருந்து கொடுக்கும் பொழுது அந்த மருந்து நிச்சயமாக பக்க விளைவுகளை ஏற்படுத்தி விடுகின்றது. ஆனால் நீங்கள் மருத்துவரிடம் கேட்டால் என்ன சொல்வார்கள்? இது சரியாகிவிடும் என்று தான் சொல்வார்கள். ஆனால் அது பக்க விளைவு வரும்போது இன்னும் பெரிய நோயாக மாறிவிடுகின்றது. இதை
இந்த இந்த துறையிலேயே இருக்கும் டாக்டர் ஃபசுல் ரஹ்மான் அவர்கள் மிக தெளிவாக மருத்துவம் என்னவென்றும் அது எவ்வளவு சீர்கெட்டது என்றும் அழகான முறையில் நமக்கு எடுத்துரைத்து இருக்கிறார்கள். அந்த மருத்துவ குறிப்பேட்டை அவரே மருத்துவராகவும் இருக்கின்றார். அவருடைய பெயர் டாக்டர் ஃபசுல் ரஹ்மான் அவர்கள் இந்த மருத்துவத்தை பற்றி நமக்கு தெளிவாக இதில் எவ்வளவு நயவஞ்சகத்தனம் இருக்கின்றது என்பதை தெளிவாக எடுத்துரைத்து உள்ளார்கள். மற்றும் நான் கல்வியையே இதில் நான் எடுத்துக்காட்டாக சொன்னேன். கல்வியை பார்க்க போனால் இந்த உலகத்தில் கல்வி என்பது பெருமைக்காகவும் ஆடம்பரத்துக்காகவுமே கல்வியை கற்றுக்கொள்கின்றார்கள். சிந்தித்து பார்ப்போமேயானால் ஃபசுல் ரஹ்மான் சொன்னார்கள், நான் படிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையையும் இது தவறு என்று தான் படிக்கும்போது படித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் 1ஆம் வகுப்பு முதல் 25 வருடங்கள் எனக்கு இந்த கல்வியிலேயே வீணாகிவிட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். அவர் சொல்லியிருக்கின்றார். அதுபோல நீங்கள் சிந்தித்து பார்த்தோமேயானால் கல்வி எதற்காக அவசியப்படுகின்றது? இப்பொழுது திருக்குறள் இருக்கின்றது, ஏதேதோ பல நூல்கள் இருக்கின்றன இல்லவா? இப்போது எப்படி அவர்கள் தேர்வு வைக்கின்றார்கள்? தேர்வு எழுதும் பொழுது இப்பொழுது திருக்குறளை எடுத்துக்கொள்வோமே, 2 வரிகள் அதில் இருக்க வேண்டும். 2 வரிக்கு 2 மார்க்கோ 4 மார்க்கோ கொடுக்கின்றார்கள். அந்த 2 வரியும் மனப்பாடம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த மனப்பாடம் ஒருத்தர் 1330 குறளை அப்படியே மனப்பாடம் செய்து ஒப்பித்து விடுகின்றார் என்று எடுத்துக்கொள்வோம். நாம் சிந்திக்க வேண்டியது இங்கு என்னவென்றால், இதில் மனப்பாடம் செய்வதற்காக அல்ல, அந்த திருக்குறளில் என்ன குறிப்பிடுகின்றது அதைப்படி நாம் இதில் வாழ்ந்தோமா இல்லையா என்பதற்குத்தான் இறைவன் மதிப்பு கொடுக்கின்றானே தவிர, நீங்கள் எழுதும் 2 வரிக்கு அதில் இக்கு இல்லை, இச்சி இல்லை, அதில் அந்த 2 அடி தவறாக இதில் அவன் போட்டு விட்டான் என்று அதை தவறு என்று கருதுவது இது கல்வி கிடையாது. கல்வி என்பது என்னவென்றால், நிச்சயமாக ஒரு மனிதன் சீர்பட்டு வர வேண்டும். அந்த கல்வியில் தான் இப்போது பார்த்தால் பெருமை என்று இவர்கள் இந்த ஸ்கூலில் படிக்கின்றார்கள், அவர்கள் அந்த காலேஜில் நான் படிக்க வைக்கின்றேன். காலேஜில் முடித்துவிட்டு அவன் 4 வருடங்கள் 5 வருடங்கள் முடித்துவிட்டு தான் தெரியும் அவன் எவ்வளவு கற்றான் என்பது அவனுக்கே தெரியும். நிச்சயமாக சோதித்து பார்த்து கொள்ளலாம். படிக்காதவனை கேட்டால் நிச்சயமாக அவன் பார்த்தால் அவன் நிச்சயமாக அந்த வேலையில் அவன் வேறு ஏதாவது துறையில் ஈடுபட்டிருந்தால் கூட நிச்சயமாக டெவலப் ஆகி இருக்கலாம். நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்து கொள்ளலாம் இதை பற்றி. இப்படி ஒவ்வொரு துறையும் தங்களுக்கு தாங்களே நாங்கள் சீர்திருத்தவாதிகள், நாங்கள் தான் இந்த உலகை சீர்திருத்த வந்தோம் என்று சொல்லி என்ன சொல்கின்றார்கள்? பூமியில் குழப்பத்தை விளைவித்து விடுகின்றார்கள். ஆனால் அவர்கள்தான் உண்மையில் குழப்பவாதிகள். ஆனால் அவர்கள் உணர்வதற்கில்லை என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகின்றது. இதன் தொடர்பான வசனங்களை நாம் இப்போது பார்க்கலாம். 2வது அத்தியாயம் 205 பார்த்தோமேயானால், அவன் திரும்பியதும் பூமியில் குழப்பத்தை உண்டாக்குவதற்கும் பயிர்களையும் உயிர்களையும் அழிப்பதற்கும் முயல்கின்றான். ஆனால் அல்லாஹ் குழப்பத்தை விரும்புவது இல்லை என்று இதில் கூறுகின்றான். ஏதாவது இதன் சுருக்கமாக கூறின், தாங்கள் செய்யும் தீமைகளை நன்மை அல்லது சீர்திருத்தம் என்று வாதிடும் நயவஞ்சக போக்கை இந்த வசனங்கள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் கண்டிக்கின்றன. இது தொடர்பான வசனத்தை பார்த்தால் 18வது அத்தியாயம் 103 முதல் 104 அதையும் இந்த வசனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். தீமையையே நன்மை என எண்ணுகின்றார்கள் இவர்கள். அதாவது வசனத்தை படிக்கின்றேன். தங்களின் செயல்களால் பெரும் நஷ்டமடைந்தவர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? உலக வாழ்க்கையில் யாருடைய முயற்சி வீணாகிவிட்டதோ அவர்கள். ஆனால் தாங்கள் மிக அழகிய செயல்களையே செய்வதாக அவர்கள் எண்ணிக்கொள்கின்றார்கள். இதனுடைய தொடர்புடைய வசனமாக இந்த வசனத்தையும் நாம் இதில் எடுத்துக்கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.